அந்த கிழவன் சாகிறதையும் பார்த்தா டபுள் தமாக்காவா இருக்கும். என்ன தமனா, உங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சாமி, அந்த ராணி படுற டென்ஷனை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த கிழவனை காப்பாத்த ஏதோ ஒரு சித்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த கிழவன் அங்க துடி துடிச்சு சாகிறத பார்க்க முடியலையேன்னு புலம்புறாங்க சாமி. இவ்வளவுதானா உங்களுடைய ஆசை? அதை நானே நிறைவேற்றி வைக்கிறேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் ஸ்வாஹா. மனசுல வீண் குழப்பமும் கவலை இல்லாம மனசு ஒருநிலைப்படுத்தி அந்த ஈசனை மனம் உருகி வேண்டுங்க. கலந்த பூவை எடுக்க போன சித்தார்த்துக்கும் ராணிக்கும் செங்காட்டுக்குள்ள எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பூவை எடுத்துக்கிட்டு அவங்க உயிரோட நல்லபடியா அவங்க திரும்ப வரணும்னு நினைங்க. அப்படி முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தாத்தா, இந்த கிழவனுக்கு இது வேணும். பொம்மி இருந்த வரைக்கும் பொம்மி பொம்மின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ ராணி ராணின்னு உருகி வழியறான். அவ வச்சால உனக்கு பெரிய ஆப்பா. சித்தப்பா, அங்க பாருங்க கேள்வி. கிழவனோட சேர்ந்து கேள்வியும் போயிடும் போல இருக்கு. வெடுத்தமன்னா, இத்தனை வருஷம் சேர்ந்து ஜாலியா இருந்தாங்க. போகும்போது ஜோடியா போனாதானே அந்த கிழவி பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா போய் சேர முடியும். பாவம்ல. ஐயோ, கடைசியில என் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமையா? தமன்னா, பாவம் என் வளரு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. தமன்னா தமன்னா, இந்த சாமியார் கிட்ட சொல்லி என் வளர விட்டு சொல்லு தமன்னா. வாய்ப்பே இல்ல. நீ சொல்ல மாட்டல்ல? இரு, நானே சொல்றேன். ஐயா சாமி, எப்படியாவது என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுங்க சாமி. ராணி அந்த கிழவன் கிழவி மட்டும் செத்தா போதும் சாமி. பிளீஸ் சாமி, என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க சாமி. சாமி, என் பொண்டாட்டியால ஒரு சின்ன வலிய கூட தாங்கிக்க முடியாது சாமி. ஆமா சாமி, அவங்க மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. சொல்றா தமனா. ஓம் அப்பா போற்றி, ஓம் அருணே போற்றி, ஓம் அரசனை போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அத்தா போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அறிவா போற்றி, ஓம் அம்பளவா போற்றி, ஓம் அறிவை போற்றி, ஓம் மருதவா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் அன்பா போற்றி, ஓம் மதியே போற்றி, ஓம் ஆத்மா போற்றி, ஓம் அறமுதே போற்றி, ஓம் ஆரணானே போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இறைவா போற்றி. ராணி, இந்த சங்குல மரகதலிங்கத்தோட சக்தி முழுசும் இதுல இருக்கு. நீ இப்ப போக போற செங்காடு ரொம்ப ஆபத்தானது. அத நீ கடக்கணும்னா நீ நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதா வரும். அந்த ஆபத்துகள் உன்னை அந்த கறந்த பூவை எடுக்க விடாம தடுக்கும். உன்னை அந்த செங்காட்டுக்குள்ள போக விடாம செய்யும். எந்த உருவத்துல வேணாலும், ஏன் உருவமே இல்லாம அருவமா கூட ஆபத்துகள் உன்னை நோக்கி வரும். அப்படி ஆபத்து உன்னை நெருங்கும் போது அந்த நேரத்துல நீ ஏன் எதுக்குன்னு யோசிக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அந்த ஆபத்தை நீ எதிர்கொள்ள இந்த சங்கு உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நேரத்துல அந்த ஆபத்தை எதிர்கொள்ள முடியாம மனித சக்தி தோத்து போகுதோ அந்த நேரத்துலதான் நீ இந்த சங்க பயன்படுத்தணும். இதுல இருக்கிறது அந்த மகாதேவனோட சக்தி. அந்த சக்தி இந்த சங்கின் மூலமா உனக்கு ஒரு முறை உன்னோட நிக்கும். சங்கின் மூலமாவா? அப்படின்னா நீ ஒரு தடவை மட்டும் இந்த சங்க பயன்படுத்தி உனக்கு உண்டான ஆபத்திலிருந்து நீ வெளியே வரலாம். மறுமுறை நீ இதை பயன்படுத்த முடியாது. அந்த சக்தியை வச்சுதான் இங்க நான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரிங்க சித்தர் சாமி. மனசுல அந்த ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு
தொடர்ந்து உன்னோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஓ ஒருவேளை அந்த இச்சாதாரி எதுவும் பண்ணிச்சா? யோ, நீ என்ன இப்படி ரசிச்சுன்னு இருக்கிற? இது ஒரு சாதாரண பூ தானே? என்னமோ காணாததை கண்டுட்ட மாதிரி இப்படி பார்த்துன்னு இருக்கிற.